இன்னைக்கு இந்தியன் பாலிட்டியில் salient features ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா preamble டு தி கான்ஸ்டியூஷன் பார்த்தாச்சு. இன்னைக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனோட salient features தான் பார்க்க போகிறோம். ஒரு நோட் அண்ட் பென் எடுத்துகிட்டு என் கூட கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு 10-15 நிமிஷத்தில் இந்த டாப்பிக்கை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என் சேனல் நேம் பக்கத்தில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க படிக்கலாம். salient features ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த டாப்பிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாம் சோர்சஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பார்க்கலாம். அதாவது நம்ம மேக்கர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இருக்காங்கல்ல, நம்ம கான்ஸ்டியூஷனை உருவாக்குனவங்க, அவங்க கிட்டத்தட்ட 60 கண்ட்ரிஸோட கான்ஸ்டியூஷன்ஸை படித்து அதில் இருக்க பெஸ்ட் ஃபீச்சர்ஸை தான் பாரோ பண்ணி நம்ம கான்ஸ்டியூஷனை உருவாக்கியிருக்காங்கன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போ அந்த கண்ட்ரீஸ்லாம் என்னென்ன, அந்த கண்ட்ரி கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இவங்க பாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய ஆக்ட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அப்போது 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அதில் டியூவல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது டயார்கி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இரட்டையாட்சி முறை அதை எண்ட் பண்ணணும், அதை அபாலிஷ் பண்ணணும் தான் 1935 ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்கிற நம்ம அரசியலமைப்பில் பெரும்பாலான முக்கிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஆக்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இந்த ஆக்ட்லேருந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் பாரோ பண்ணியிருக்காங்கன்னா, ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா கூட்டாட்சி முறை, ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் ஆளுநர் பதவி, ஜுடிஷியரி நீதி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் அரசு பணியாளர் தேர்வாணையம், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் நெருக்கடி கால நிலை அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே தான் பாரோ பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம அரசியலமைப்பில் 3/2 பங்கு இந்த ஆக்ட்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து பிரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இங்கிலாந்து அரசியலமைப்பு. அதுலேருந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் பாரோ பண்ணியிருக்காங்கன்னா, பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் பாராளுமன்ற முறை, ரூல் ஆஃப் லா சட்டத்தின் வழி ஆட்சி, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் சட்டம் இயற்றும் முறை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஒற்றை குடியுரிமை, கேபினட் சிஸ்டம், அதாவது இந்த பிரைம் மினிஸ்டர் பதவி, அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கேபினட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதை பிரிட்டன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. ப்ரெரோகேட்டிவ் ரிட்ஸ், பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் அண்ட் பைக் கேமரலிசம். பைக் கேமரலிசம்னா அதாவது இப்போ லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 2 விஷயம் இருக்கும். இந்த மாதிரி 2 விஷயம் இருக்கிறத பைக் கேமரலிசம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து யூஎஸ் கான்ஸ்டியூஷன். அதுலேருந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் பாரோ பண்ணியிருக்காங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி தனித்தியங்கும் நீதிமன்றம், ஜுடிஷியல் ரிவ்யூ நீதி புனராய்வு, இம்ப்ளீச்மெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட், அதாவது குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணுறது, ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் நீதிபதிகள் பதவி நீக்கம், அண்ட் போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடெண்ட் துணை குடியரசுத் தலைவரோட பதவி. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே தான் யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து பாரோ பண்ணியிருக்காங்க. அடுத்து ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன், தமிழில் அயர்லாந்துன்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் பாரோ பண்ணியிருக்காங்கன்னா, டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா, ராஜ்யசபாவுக்கு 12 உறுப்பினர்களை நியமனம் பண்ணுறது, அண்ட் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட் குடியரசுத் தலைவரின் தேர்தல் முறை. இதெல்லாமே தான் ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து பாரோ பண்ணியிருக்காங்க. அடுத்து கெனடியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்ன பாரோ பண்ணியிருக்காங்கன்னா, ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர், vesting of residuary powers in the center, appointment of state governors by the center and advisory jurisdiction of the Supreme Court. அதாவது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா, மத்தியில் வலிமையுடன் கூடிய கூட்டாட்சி முறை, அதிகார பகிர்வு மற்றும் மத்திய அரசிடம் எஞ்சிய அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் தான் கெனடியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து பாரோ பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்ன பாரோ பண்ணியிருக்காங்கன்னா, கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியல், ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் அண்ட் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் தி 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்னா பொதுப்பட்டியல்,
ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ், அதாவது மத்திய மாநில உறவுகள் பற்றியும். அண்ட் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் தி 2 ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்னா பாராளுமன்றத்தில் வந்து 2 அவைகள் இருக்கும், லோக்சபா ராஜ்யசபான்னு. அதோட ஜாயிண்ட் சிட்டிங் பற்றின அந்த ஃபீச்சர் தான் வந்து இந்த ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து பாரோ பண்ணியிருக்காங்க. அடுத்து வெய்மர் கான்ஸ்டியூஷன், அதாவது ஜெர்மனி கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன ஃபீச்சர் பாரோ பண்ணியிருக்காங்கன்னா, சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி, அவசர நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகள் இடைநீக்கம். இந்த ஃபீச்சரை வந்து ஜெர்மனி கான்ஸ்டியூஷன்லேருந்து பாரோ பண்ணியிருக்காங்க. அடுத்து சோவியத் கான்ஸ்டியூஷன், யுஎஸ்எஸ்ஆர் நவ் ரஷ்யா, அதாவது ரஷ்யன் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன ஃபீச்சர் பாரோ பண்ணியிருக்காங்கன்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள். அப்புறம் தி ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இன் தி ப்ரியாம்பிள். அது ஆல்ரெடி ப்ரியாம்பிள் டாப்பிக்லேயே பார்த்துருப்போம். ரஷ்யன் ரெவல்யூஷன் அப்போது இந்த ஐடியல்ஸ், அதாவது சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், இந்த 3 விஷயமே வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்து முக்கிய பங்கு வகிச்சதுனால ப்ரியாம்பிளில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ப்ரியாம்பிள் டாப்பிக்லேயே பார்த்துருப்போம். ஸோ அந்த ஃபீச்சரை வந்து பாரோ பண்ணியிருக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டிடியூஷன், அதுலேருந்து என்ன ஃபீச்சர் பாரோ பண்ணியிருக்காங்கன்னா, ரிப்பப்ளிக் அண்ட் தி ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி இன் தி ப்ரியாம்பிள். இதுவுமே நம்ம ப்ரியாம்பிள் டாப்பிக்கில் பார்த்தது தான். இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி இந்த 3 வார்த்தையுமே வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் போது இம்பார்ட்டன்ட் ஸ்லோகன்ஸாக இருந்தனால ப்ரியாம்பிள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டிடியூஷன், தென்னாப்பிரிக்கா அரசியலமைப்பு. இந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன பாரோ பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பை திருத்தம் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதையும், எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, ராஜ்யசபாவுக்கு எப்படி மெம்பர்ஸ் எல்லாம் எலெக்ட் பண்ணுறது, இந்த 2 ஃபீச்சரையும் தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து பாரோ பண்ணியிருக்காங்க. ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன பாரோ பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, தமிழில் சொன்னால் உச்ச நீதிமன்றத்தின் தோற்றமும் நடைமுறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து இந்தந்த ஃபீச்சர்ஸ் பாரோ பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன, எந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்தியன் பாலிட்டியில் அடுத்தது டாபிக்ஸ் நான் பார்ப்போம் இல்லையா அப்கமிங் வீடியோஸில், அதில் வந்து நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போது இந்த ஃபீச்சர்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எந்தெந்த ஃபீச்சர்ஸ் வந்து பாரோ பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சோர்சஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம சாலைன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்க்கலாம். சாலைன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்போட சிறப்பு கூறுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபீச்சரை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அதாவது தமிழில் சொன்னால் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. சரிங்களா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து தி லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. பொதுவாக கான்ஸ்டியூஷன்ஸை வந்து 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க, ரிட்டன், அன்ரிட்டன்னு. ரிட்டன்னு பார்த்தா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் மாதிரி, அன்ரிட்டன் பார்த்தா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் மாதிரி. ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து தி லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. எந்த காரணத்தினால்னா, நம்ம கான்ஸ்டியூஷனை உருவாக்குனவங்க இருக்காங்களே, அவங்க வந்து கிட்டத்தட்ட 60 நாடுகள்லேருந்து 60 நாட்டோட அரசியலமைப்பை வந்து படித்து அதில் இருக்க பெஸ்ட் ஃபீச்சர்ஸ்லாம் ஆப்டைன் பண்ணி தான் வந்து நம்ம அரசியலமைப்பை உருவாக்கியிருக்கோங்கன்னு பார்த்தோம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரீஃபாக கொடுத்துருக்கனாலையும், சாதாரண சட்டத்தை கொண்டு வரதுலேருந்து இந்த நாட்டோட முழு நிர்வாக செயல் அது வரைக்கும் எல்லா விஷயங்களையும் வந்து உள்ளடக்கி இருக்கிறனாலையும், தனிநபர் உரிமைகளான அடிப்படை உரிமைகளாகட்டும், டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்கறனால நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப லென்த்தியஸ்ட்டாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து தி லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். அடுத்து நம்ம செகண்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்க்கலாம். ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், அதாவது பல்வேறு நாட்டிலேருந்து முக்கியமான விஷயங்கள்லாம் பாரோ பண்ணாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதை வந்து பெஸ்ட் ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா, ரான்சாக்கிங் ஆல் தி நோன் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட், அதாவது உலகத்தில் இருக்க எல்லா தெரிந்த அரசியலமைப்பிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பெருமையாக யார் சொல்லியிருக்காருன்னா, நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. முக்கால்வாசியான விஷயங்கள் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து தான் வந்து பாரோ பண்ணியிருக்காங்கன்னு ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஸ்ட்ரக்சரல் பார்ட்டே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து தான் வந்து ஆப்டன் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க.
அடுத்து ஃபிலாசபிக்கல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனோட ஃபிலாசபிக்கல் பார்ட் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எதை சொல்கிறாங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்தும் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை வந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து பாரோ பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டியூஷனோட பொலிட்டிக்கல் பார்ட்டுன்னு எதை சொல்கிறாங்கன்னா தி பிரின்சிபல் ஆஃப் கேபினட் கவர்மெண்ட். கேபினட் கவர்மெண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர் அண்ட் அவங்களோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்களே, ஸோ அதுதான் வந்து கேபினட் கவர்மெண்ட். அண்ட் தி ரிலேஷன்ஸ் பிட்வீன் தி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர். எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னால் நம்ம பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவர்னர், அந்த மாதிரி முக்கியமான ஆளுங்களாக இருப்பாங்களே அவங்களும். அந்த லெஜிஸ்லேச்சர்னு பார்த்தா லோக்சபா, ராஜ்யசபா. ஸ்டேட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ இந்த 2 பேருக்கு இருக்கிற ரிலேஷன்ஸ் அண்ட் கேபினட் கவர்மெண்ட் இதை தான் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது 2யுமே வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம கான்ஸ்டியூஷனோட முக்கியமான சோர்ஸே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான்ட்டு. அண்டு மற்ற ப்ரொவிஷன்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து வெவ்வேறு கான்ஸ்டியூஷன்லேருந்து பாரோ பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி டேப்லெட் குவாலிட்டியில் பார்த்துட்டோம். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஃபீச்சர் ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். அண்ட் இதுக்கு அடுத்த ஃபீச்சர் என்னென்னா தி யூனிக் பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது தமிழில் நெகிழா அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு கான்ஸ்டியூஷனை திருத்தம் பண்ணுற முறைப்படி 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ரிஜிட், இன்னொன்று வந்து ஃப்ளெக்சிபிள். ரிஜிட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து திருத்தம் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் வந்து தேவைப்படும். ஃப்ளெக்சிபிள்னால் அந்த கான்ஸ்டியூஷனை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண வந்து ஸ்பெஷல் ப்ரொசீஜர்லாம் தேவையில்ல, ஒரு சாதாரணமாகவே வந்து திருத்தம் பண்ணிக்கலாம். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ரிஜிட்னு சொல்ல முடியாது, ஃப்ளெக்சிபிள்னு சொல்ல முடியாது. 2மே சேர்ந்த மாதிரியான ஒரு கலவை உள்ள கான்ஸ்டியூஷன் தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன். நம்ம அரசியலமைப்பை எப்படி திருத்தம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஒரு ஆர்டிக்கலே வந்து நம்ம ஃப்ரேமர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆர்டிக்கல் 368. இந்த ஆர்டிக்கலை வந்து 2 வகையான அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இருக்கிற மாதிரி, செகண்ட் டைப் வந்து ஆர்டினரி ப்ரொசீஜர் இருக்கிற மாதிரி. ஃபோர்த் ஃபீச்சரை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபெடரல் ஆர் யூனிட்டரி, ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாசஸ். தமிழில் சொன்னால் கூட்டாட்சி மற்றும் ஒற்றையாட்சி கூறுகள். நம்ம இந்திய நாட்டில் வந்து கூட்டாட்சி கிடையாது, ஆனால் கூட்டாட்சி முறை இருக்கிற ஒற்றையாட்சி உள்ள நாடு நம்ம நாடு. சரிங்களா? நம்ம இந்திய அரசியலமைப்பில் வந்து நிறைய சரத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய ஆர்டிகல்ஸ். அதில் ஃபஸ்ட்டு ஆர்டிக்கலே என்னென்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இந்திய நாட்டை இந்தியா ஆஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பல மாநிலங்களின் கூட்டிணைப்பு தான் நம்ம இந்திய நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2 விஷயம் வந்து உணர்த்துறாங்க. முதல் விஷயம் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் கூட்டிணைஞ்சிருக்கு இல்லையா, இது வந்து அக்ரிமெண்ட்னால கிடையாது. சரிங்களா? அக்ரிமெண்ட்னால வந்து எல்லா மாநிலங்களும் இணைய கிடையாது. அண்ட் செகண்ட் திங் என்னென்னா, எந்த ஒரு ஸ்டேட்டுக்குமே நம்ம இந்திய நாட்டை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான உரிமை கிடையாது. அதை தான் நோ ஸ்டேட் ஹாஸ் தி ரைட் டு செசீட் ஃப்ரம் தி ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை தான் வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து குறிப்பிடுது. சரிங்களா? இதை தான் வந்து ஃபஸ்ட் ஆர்டிக்கல்லே சொல்லியிருப்பாங்க. அண்ட் India is an indestructible union with destructible states, which means it acquires a unitary character during the time of emergency. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்னா தேசிய நெருக்கடி கால நிலை. இந்த நிலைமை ஒரு நாட்டுக்கு எப்போ வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சீனா இருக்குது. சீனாவுக்கும் நம்ம நாட்டுக்கும் 3rd வேர்ல்டு வார் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் இப்போ சீனாவை எதிர்த்து நம்ம போராடுறோம். அந்த சமயத்தில் போயிட்டு நீ வந்து கர்நாடகாக்காரன், நீ வந்து ஆந்தா, நீ வந்து கேரளா அப்படின்னு எந்த ஒரு ஸ்டேட் டிஃப்ரென்ஸுமே பார்த்துட்டு இருக்க மாட்டோம். டேய் நம்ம நாட்டுக்காக நம்ம போராடுறோம்டா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எல்லோருமே எந்திச்சு நிற்பாங்க இல்லையா. அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் எமர்ஜென்சி டைமில் எல்லோருமே ஒத்துமையாக நிற்கிற இந்த விஷயத்தை தான் இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் வித் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் டைமுக்கு ஏற்ற மாதிரியும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் இந்த கேரக்டரை ஆப்டைன் பண்ணுறனால நிறைய பேர் நிறைய விதமாக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபெடரல் இன் ஃபார்ம் பட் யூனிட்டரி இன் ஸ்பிரிட், குவாசி ஃபெடரல் அப்படின்னு கேசி வேர் அப்படின்றவர் சொல்கிறாரு. பார்கெய்னிங் ஃபெடரலிசம் அப்படின்னு மாரிஸ் ஜான்ஸ் சொல்கிறாரு. கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு கிரான்வில் ஆஸ்டின் சொல்கிறாரு. ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி அப்படின்னு ஐவர் ஜென்னிங் சொல்கிறாரு.
இப்படியாக நிறைய பேர் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை ஒவ்வொரு மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. 5th ஃபீச்சராக ப்ரியாம்பிள் கொடுத்துருக்காங்க. Our Indian polity is a sovereign, socialist, secular, democratic and republican polity. அதாவது நம்ம இந்திய நாட்டை இறையாண்மை மிக்க, சமதர்மம் உள்ள, மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு அப்படின்னு முகப்புரையில் சொல்லியிருக்காங்க. நம்ம முகப்புரையை டீட்டெயில்டாகவே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க பார்த்துருங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அடுத்து 6th ஃபீச்சரை என்ன கொடுத்துருக்காங்கன்னா parliamentary system of government. Parliamentary system is also known as Westminster model of government, responsible government and cabinet government. இந்த parliamentary system வெஸ்ட்மின்ஸ்டர் மாடல்னு சொல்கிறாங்க, ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க, கேபினட் கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. இப்போது மக்களோட ஆதரவு இருந்தால் தான் ஒருத்தர் எம்எல்ஏ ஆக முடியும், இல்லை எம்பி ஆக முடியும். அதே எம்எல்ஏ இல்லைன்னா எம்பி ஆதரவு இருந்தால் தான் ஒருத்தர் பிரசிடெண்ட்டோ இல்லை பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரோட ஆதரவு தேவைப்படுது. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொருத்தர் பொறுப்பாகிறாங்க, ஸோ ரெஸ்பான்சிபிள் ஆகிறாங்க. அதுதான். ஸோ அதனால தான் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படின்றாங்க இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். சரிங்களா? The parliamentary system is based on the principle of cooperation and coordination between the legislative and executive organs. அதாவது இப்போ இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் ஆதரவு தேவைப்படுதுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதை தான் பிரின்சிபல் ஆஃப் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் இருக்குது. இது சென்ட்ரலில் மட்டும் இல்லை, ஸ்டேட்ஸ்லேயும் கூட. இப்போ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்னா ஒன்றும் இல்லைங்க, லோக்சபா, ராஜ்யசபா இருக்கு இல்லையா, மக்களவை, மாநிலங்களவை. இது ஸ்டேட்ஸில் எப்படி இருக்கும்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு இருக்கும். ஸோ இதே தான். இப்போது நம்ம ஒரு எம்எல்ஏவை சூஸ் பண்ணுறோம், அந்த எம்எல்ஏ ஒரு பிரசிடெண்ட்டை சூஸ் பண்ணுறாரு, இல்லை பிரைம் மினிஸ்டர் சூஸ் பண்ணுறாருன்னா, ஸோ அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் ரெஸ்பான்சிபிள். ஸோ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரோட கோஆப்ரேஷன் தேவைப்படுது. ஸோ இதுதான் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். அரசியலமைப்பு படி பார்த்தா நம்ம குடியரசுத் தலைவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டு. ஆனால் உண்மையிலேயே நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். அவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஹெட்டாக இருப்பார். இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க லோக்சபாவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. அதாவது மக்களவைக்கு பொறுப்பாக இருப்பாங்க இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இதுதான் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். 7th ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை. அதாவது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஜுடிஷியரி, அதாவது நீதித்துறையை இண்டிபெண்ட்டாகவும் இன்டகிரேட்டடாகவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம் இண்டிபெண்ட்டாக இருக்குன்னா, நம்ம நாட்டில் நீதித்துறை அதோட கடமைகளை செய்யும்போது மத்திய அரசோ மாநில அரசோ தலையிடாத வண்ணம் தனி உறுப்பாகவே இந்த நீதித்துறையை வச்சுருக்காங்க. அதுதான் இந்த இண்டிபெண்ட் அப்படின்ற டேர்ம் குறிக்குது. ஜுடிஷியல் சிஸ்டம், அதாவது நீதி அமைப்பிலேயே ஃபஸ்ட்டாக டாப்பில் இருக்கிறது எதுன்னு பார்த்தா சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்ச நீதிமன்றம். தேசிய அளவில் பார்த்தா முதல்ல இருக்கிறது சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் தான். அதுக்கடுத்து மாநில அளவில் பார்த்தா உயர் நீதிமன்றங்கள், ஹைகோர்ட்ஸ் இருக்குது. அடுத்து மாவட்ட அளவில் சப்ஆர்டினேட் கோர்ட்ஸ், ட்ரிபுனல்ஸ், அதாவது தீர்ப்பாயம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறனால தான் இதை இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. தி சுப்ரீம் கோர்ட் இஸ் அ ஃபெடரல் கோர்ட், தி ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல், தி கிராண்டர் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் தி சிட்டிசன்ஸ் அண்ட் கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். சுப்ரீம் கோர்ட் தான் நம்ம நாட்டில் இருக்கிறதுலையே ஹையஸ்டான கோர்ட்டு. ஏன்னா இப்போது ஹைகோர்ட்டில் இப்போது ஒரு ஒழுங்கான தீர்ப்பு கிடைக்கலைன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணலாம். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் அதே கேஸில் ஒரு வேர்டிக்ட், ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் ஃபைனல். அதுக்கப்புறம் வேறு எங்கேயுமே நம்ம முறையீடு பண்ண முடியாது. இதுதான் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டை கிராண்டர் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு தனிநபரோட அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டால் அவர் நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அவர் நீதிமன்றத்தின் மூலமாக அவரோட உரிமைகளை அவர் வாங்கிக்குவார். ஸோ அதனால் அதை தான் கிராண்டர் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டை. அதுவும் இல்லாமல்
இப்போ வந்து சட்டத்தை வந்து பாதுகாக்கிறதுல வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு முக்கிய பங்களிப்பு இருக்கிறனால அதை வந்து கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 8th ஃபீச்சர் என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னே ஒரு தனித்துவம் கொடுத்துருக்காங்க. அதாவது பொதுவாக ஒரு நாட்டில் இருக்க மக்கள் எந்த மாதிரியான உரிமைகளை அனுபவிக்கிறாங்களோ அதை வச்சு அந்த நாட்டோட அரசு எப்படிப்பட்ட அரசு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 3 எதை பற்றினதுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதில் மொத்தம் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு சிட்டிசனுக்குமே 6 அடிப்படை உரிமைகள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, ஃபஸ்ட் ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை. இதில் மொத்தம் 5 ஆர்டிகல்ஸ் இருக்குது, ஆர்டிகல் 14 to ஆர்டிகல் 18 வரைக்கும். செகண்ட் ரைட் என்னென்னா ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. இதில் 4 ஆர்டிகல்ஸ் இருக்குது, ஆர்டிகல் 19 to ஆர்டிகல் 22 வரைக்கும். மூணாவது உரிமையாக ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. இதுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் 23 and ஆர்டிகல் 24 கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், அதாவது சமயத்தை பின்பற்றுவதற்கு தடையற்ற சுதந்திரம், ஆர்டிக்கல் 25 to 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ், அதாவது பண்பாடு மற்றும் கல்வி கற்பதில் உரிமைகள். இதுக்கு மொத்தம் 2 ஆர்டிக்கல் இருக்குது, ஆர்டிக்கல் 29 and ஆர்டிக்கல் 30. அண்ட் சிக்ஸ்த் லாஸ்ட் ரைட் என்னென்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், அரசியலமைப்புக்கு உட்பட்டு நிவாரணம் தேடும் உரிமை. இது ரொம்ப முக்கியமான ரைட்டு. அண்ட் இந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றியும் நம்ம செப்பரேட்டாகவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிக்கல் 20 and ஆர்டிக்கல் 21 தவிர மற்ற எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் நேஷ்னல் எமர்ஜென்சி டைம், அதாவது தேசிய நெருக்கடி கால நிலைமையில் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அண்ட் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சாதாரணமாக திருத்தம் பண்ணிட முடியாது. இப்போது இந்த அடிப்படை உரிமைகளை வந்து திருத்தம் பண்ணுறதுக்குன்னே ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இப்போ எல்லா குடிமக்களுக்குமே வந்து அடிப்படை உரிமைகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இந்த அடிப்படை உரிமைகளில் மீற மாதிரியான சட்டத்தை யாராவது கொண்டு வந்தாலோ இல்லை ஏதாவது நிர்வாக செயல் இருந்தாலோ அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலையோ இல்லை உயர்நீதிமன்றத்திலையோ வழக்கு தொடரலாம். சரிங்களா? அதை தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள் இன் தி கோர்ட் ஆஃப் லா வென் இட் இஸ் வயலேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே முக்கியமாக எதை பார்க்குறாங்கன்னா ரைட் டு எஜுகேஷனை பார்க்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா 6லேருந்து 14 வயசு இருக்க குழந்தைகள் அனைவருக்குமே வந்து ஃப்ரீயாக கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 86வது அரசியல் திருத்தமாக ஒரு சட்டத்தையே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக ஒரு புது ஆர்டிக்கல் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் என்னென்னா ஆர்டிக்கல் 21A, ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். இந்த ஆக்ட் இந்த 2009 கொண்டு வரப்பட்ட இந்த ஆக்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒவ்வொரு குழந்தைக்குமே ஃபுல் டைம் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கான முழு உரிமை இருக்குது அப்படின்னு இந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த ஃபீச்சர் என்னன்னு பார்ப்போம். 9th ஃபீச்சர் என்னென்னா டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, நெறிமுறை கோட்பாடுகள். இது எதை பற்றினதுன்னா, ஸ்டேட்ஸ் அதாவது மாநிலங்கள் நிர்வாகம் பண்ணுறதுக்கு சில பாலிசிஸ் வந்து கொண்டு வருவாங்க. அதற்கான கைட்லைன்ஸ் பற்றி கொடுத்துருக்கிறது தான் இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து சட்டத்தினால் செயல்படுத்தப்பட முடியாது. டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஒரு நாவல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை வந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து பாரோ பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இந்த பாரோ பண்ண இந்த விஷயத்தை வந்து ஒரு தனி பார்ட்டாகவே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வச்சுட்டாங்க. அதாவது பார்ட் 4 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எதை பற்றினதுன்னா இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பற்றினது. சரிங்களா? இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை வந்து 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. சோஷியலிஸ்ட், காந்தியன் அண்ட் லிபரல் இன்டலெக்சுவல்னு பிரிச்சிருக்காங்க. அண்ட் டிரெக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசியில் வந்து இந்த 3 கேட்டகரிஸ் பற்றியும் நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம், டீட்டெயிலில் பார்ப்போம். சரிங்களா? ஓகே, 1980 ஒரு கேஸ் நடக்குது, மினர்வா மில்ஸ் கேஸ்.
இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிரெக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற பேலன்ஸில் தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனே வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கேஸில். அடுத்து 10th சாலின் ஃபீச்சர் என்னென்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். அதாவது 1915 நம்ம அரசியலமைப்பை வந்து உருவாக்கி நடைமுறைப்படுத்தினப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயமே நம்ம கான்ஸ்டியூஷனில் இல்லைங்க. அதை வந்து ஒரு கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் மூலியமாக தான் புதுசாக நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சேர்த்தாங்க. அது எந்த கமிட்டினா ஸ்வரான் சிங் கமிட்டி 1976 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமாக தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பார்ட் 4A வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆட் பண்ணப்போ 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் இருந்திருக்கு. ஆனால் 2002 11வது அடிப்படை கடமையாக ஒரு விஷயத்தை சேர்த்துருக்காங்க. அது என்னன்னா, ஒவ்வொரு பெற்றோரும் அவங்களோட பசங்களுக்கு, அதாவது 6 வயசுலேருந்து 14 வயது இந்த இடப்பட்ட வயது இருக்கு இல்லையா, இந்த வயதில் இருக்க எல்லா குழந்தைகளுக்குமே வந்து கம்பல்சரியாக கல்வி வாய்ப்பு வந்து தரணும் அப்படின்னு ஒரு அடிப்படை கடமையாகவே சேர்த்துருக்காங்க. எத்தனாவதா? 11வது அடிப்படை கடமையாக. சரிங்களா? இது வந்து 86வது அரசியலமைப்பு திருத்தமாக 2002 பண்ணியிருக்காங்க. இந்த அடிப்படை கடமைகள் எல்லாத்தையுமே எல்லா குடிமக்களுமே, எல்லா இந்திய குடிமக்கள் அனைவருமே வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, அடுத்த ஃபீச்சர் என்னென்னா 11th ஃபீச்சராக சிங்கிள் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒற்றை குடியுரிமை. நம்ம நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்குமே, அதாவது அவங்க எந்த மாநிலத்தவராக இருந்தாலுமே அவங்க எல்லாருக்கும் ஒரே குடியுரிமை தான், அதாவது இந்தியன் அப்படின்ற சிட்டிசன்ஷிப் தான் கொடுத்துருக்காங்க. 12th ஃபீச்சராக என்ன கொடுத்துருக்காங்கன்னா செக்யுலர் ஸ்டேட், சமய சார்பின்மை. நம்ம நாட்டுக்குன்னு எந்த ஒரு குறிப்பிட்ட மதமும் கிடையாது, எல்லா மதங்களையும் வந்து சமமாக தான் இங்கே ட்ரீட் பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் இருக்க எல்லோருமே அவங்களுக்கு பிடிச்ச மதத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை வந்து கும்பிட்டுக்கலாம். அதுதான் வந்து இந்த செக்யுலர் ஸ்டேட் அப்படின்றது வந்து மீன் பண்ணுறாங்க. அடுத்து 13th ஃபீச்சரை என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அப்படின்னா வயது வந்தோர் வாக்குரிமை. அதாவது நம்ம நாட்டில் இருக்க எல்லா இந்திய மக்களுக்குமே அரசியல் சம உரிமையாக ஓட்டுரிமை கொடுத்துருக்காங்க. 18 வயது ஆனவர்கள் அல்லது 18 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் அனைவருக்குமே சாதி மத இனம் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஓட்டுரிமை கொடுத்துருக்காங்க. அதாவது 1 person 1 vote அந்த பிரின்சிபல் மூலிமா ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு அப்படின்ற விகிதத்தில் எல்லாருக்குமே இந்த உரிமையை கொடுத்துருக்காங்க. 1988 61வது அரசியலமைப்பு திருத்தமாக, அதாவது 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாக்குரிமை வயதை வந்து, அதாவது 21 இருந்துச்சு வாக்குரிமை வயது, அதை வந்து 18 குறைச்சிருக்காங்க. ஸோ கரண்ட்லி நம்மளோட ஓட்டிங் ஏஜ் வந்து என்னன்னா 18 years. 14th ஃபீச்சரை என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 tier கவர்மெண்ட், அதாவது 3 அடுக்கு அரசாங்க முறை. அதாவது இது எதை குறிப்பிடுறாங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட்ஸை வந்து குறிப்பிடுறாங்க, அதாவது பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸை. இந்த பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ்க்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்காகவே நம்ம கான்ஸ்டிடியூஷனில் 73rd and 74th, அதாவது 73 மற்றும் 74வது சட்ட திருத்தங்களாக புதுசாக ஒரு பார்ட் 9 and பார்ட் 9A அப்படின்னு 2 பார்ட்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம அரசியல் அமைப்பில். இதுதான் வந்து 3 tier கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட்ஸ், இதுதான் வந்து 3 tier கவர்மெண்ட். 15th ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இண்டிபெண்டன்ட் பாடிஸ், அதாவது சுதந்திரமான அரசியலமைப்பு அமைப்புகள். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல் ஆர்கன்ஸ்லாம் இருந்தாலும் இந்த இண்டிபெண்டன்ட் பாடிஸ்க்கும் சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, எதெல்லாம் இண்டிபெண்டன்ட் பாடிஸ்ன்னு பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம். காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்திய அரசு தலைமை கணக்காயர் மற்றும் தணிக்கை துறை தலைவர். அரசு பணியாளர் தேர்வாணையம், இதெல்லாமே தான் வந்து சுதந்திரமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட செலன் ஃபீச்சர்ஸ். இதில் சொல்லியிருக்க விஷயம் எல்லாமே ரொம்ப முக்கியமானது, நல்லா படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்தியன் பாலிட்டியில் இந்த டாபிக் அடுத்துள்ள டாபிக்ஸ் எல்லாமே என்னோட அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.